இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எள்ளு சாதம். வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 8 மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்லோலி வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது 1/4 கப் எள்ளை சேர்த்துக்கலாம். எள்ளும் இப்போ வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வறுத்த எள்ளு, கடலைப்பருப்பு, மிளகாய், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் தண்ணி சேர்க்காம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பவுட்ரு மாதிரி இருக்கணும். கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. முதல்ல 1/2 டீஸ்பூன் கடுகு, டீஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ இதில் உதிரியா வடிச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் 3 கப் சாதத்தை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க எள்ளு பொடியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வேர்க்கடலை, முந்திரி கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் நைட்டே அந்த எள்ளு பொடி மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். காலையில் எழுந்துச்சி சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த சாதத்தை. இப்போ எள்ளு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான சத்தான எள்ளு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.